வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் மென்மையான குணமும் அதே சமயம் மிகவும் உறுதியான லட்சியங்களும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்கள் லக்னம் சந்திரனின் ஆதிக்கத்திலும் ராசி குருவின் ஆதிக்கத்திலும் வருவதால் கற்பனை வளமும் அறிவாற்றலும் உங்களிடம் சரிவிகிதத்தில் கலந்திருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் சாந்தமானவர்களாக தெரிந்தாலும் உங்கள் மனதிற்குள் எப்போதும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லலாம். ஏனென்றால் கடக லக்னத்தின் தயாள குணமும் தனுசு ராசியின் நேர்மையும் உங்களை ஒரு உன்னதமான மனிதராக காட்டும். எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அது மற்றவர்களை காயப்படுத்தாதவாறு கவனித்துக் கொள்வது உங்கள் தனிச்சிறப்பு. வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கையோடு அவற்றை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும். நீங்கள் ஒரு நீதிமானாக செயல்பட விரும்புவீர்கள் என்பதால் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு கௌரவமான வட்டம் இருக்கும். பிறருக்கு உதவும் போது பிரதிபலன் பாராமல் உதவுவீர்கள். ஆனால் உங்களை யாராவது ஏமாற்ற நினைத்தால் அவர்களை எளிதில் மன்னிக்க மாட்டீர்கள். சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் எப்போதும் இருக்கும் என்பதால் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தின் மையப்புள்ளியாக திகழ்வீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பாசமிக்கவராகவும் உறவுகளுக்காக எதையும் செய்ய துணிபவராகவும் இருப்பீர்கள். கடக லக்னத்தில் பிறந்ததால் உங்கள் தாயார் மீது உங்களுக்கு அளவற்ற அன்பும் ஈடுபாடும் இருக்கும். மேலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பார். உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பை மட்டுமே என்பதால் அவர்களை மிகவும் கௌரவமாக நடத்துவீர்கள். குடும்பத்தின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதில் நீங்கள் ஒருபோதும் சலிப்படைவதில்லை மற்றும் வீட்டை ஒரு கோயில் போல பராமரிக்க விரும்புவீர்கள். உறவினர்களிடையே ஏற்படும் சிறு சிறு மனஸ்தாபங்களை உங்கள் அன்பால் சரி செய்யும் வல்லமை உங்களுக்கு உண்டு என்பதால் அனைவரும் உங்களை ஒரு தூணாக கருதுவார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யும் தியாகங்கள் உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஆபத்து என்று வரும்போது நீங்கள் முதலாளாக துணைவிருப்பீர்கள். வீட்டில் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதில் உங்களுக்கு மிகுந்த விருப்பம் இருக்கும் என்பதால் உங்கள் இல்லம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும்.
உறவுகளுக்குள் இருக்கும் பிணைப்பை மேலும் வலுப்படுத்த நீங்கள் அடிக்கடி குடும்பத்துடன் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். மொத்தத்தில் ஒரு நிறைவான மற்றும் மகிழ்ச்சியான குடும்பத் தலைவராகவோ அல்லது தலைவியாகவோ நீங்கள் இந்த சமுதாயத்தில் அறியப்படுவீர்கள். தொழில் என்று வரும்போது நீங்கள் மிகவும் நேர்மையான முறையிலேயே முன்னேற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். தனுசு ராசியின் குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆலோசனை வழங்குதல், கல்வித்துறை, ஆன்மீகம் அல்லது சட்டம் தொடர்பான தொழில்களில் நீங்கள் பெரும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்களிடம் வேலை வாங்குவதை விட நீங்களே முன்னின்று காரியங்களை முடித்துக் காட்டுவதில் உங்களுக்கு ஒரு தனிப்பெருமை இருக்கும். வியாபாரத்தில் லாபத்தை விட வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையே முக்கியம் என்று கருதுவதால் உங்கள் தொழில் தர்மம் அனைவராலும் பாராட்டப்படும். புதுமையான எண்ணங்களை உங்கள் தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் ஒரு கில்லாடியாக இருப்பீர்கள் மற்றும் சந்தை நிலவரங்களை முன்கூட்டியே கணிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு. கூட்டுத் தொழிலை விட சொந்தமாக தொழில் தொடங்குவதே உங்களுக்கு அதிக மனநிறைவையும் பொருளாதார வளர்ச்சியையும் தரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. உங்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களை ஒரு குடும்ப உறுப்பினரைப் போல நடத்துவீர்கள் என்பதால் அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்காக தீவிரமாக உழைப்பார்கள். சில நேரங்களில் அதிகப்படியான நம்பிக்கையால் ஏமாற வாய்ப்பிருப்பதால் தொழிலில் ஒப்பந்தங்கள் போடும்போது மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன் அதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்து செயல்படும் உங்கள் பண்பு உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றும். உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள மற்றும் மேலதிகாரிகளால் மதிக்கப்படும் ஒரு சிறந்த ஊழியராக திகழ்வீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் வகையில் மிகவும் நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் இருக்கும். மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவதற்கு நீங்கள் குறுக்கு வழிகளை ஒருபோதும் நாடமாட்டீர்கள் என்பது உங்கள் தனிச்சிறப்பு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்றவை உங்களுக்கு காலம் தாழ்ந்து கிடைத்தாலும் அவை நிலையானதாகவே இருக்கும். சக ஊழியர்களிடம் தோழமையுடன் பழகினாலும் வேலையில் நீங்கள் காட்டும் கண்டிப்பு உங்களை ஒரு சிறந்த அதிகாரியாக அடையாளம் காட்டும். குறிப்பாக வங்கித்துறை, பொது நிர்வாகம் அல்லது மருத்துவத்துறையில் நீங்கள் இருந்தால் மிக உயர்ந்த நிலையை எட்டுவீர்கள். உங்கள் வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காதபோது சிறிது மனவருத்தம் அடைவீர்கள். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உழைப்பீர்கள். பணியிடத்தில் ஏற்படும் அரசியல்களை தவிர்த்து உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு எப்போதும் மேன்மையை உண்டாக்கும். ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைப்பதில் நீங்கள் வல்லவர் என்பதால் மேலதிகாரிகள் கடினமான பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். உத்தியோக ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் நல்ல வருமானத்தையும் தேடித்தரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான நிலையை கொண்டிருப்பீர்கள் மற்றும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க விரும்புவீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு எப்போதும் தங்கு தடையின்றி கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்பதால் நிதி நெருக்கடி உங்களுக்கு மிக குறைவாகவே ஏற்படும். சேமிப்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருப்பதால் சிறு வயதிலிருந்தே சிறுகச் சிறுகச் சேர்த்து பெரிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. பூமி மற்றும் நிலங்கள் மீது முதலீடு செய்வது உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை தரும் என்பதால் அதில் கவனம் செலுத்தலாம். தர்ம காரியங்களுக்காகவும் ஆன்மீக செலவுகளுக்காகவும் நீங்கள் செலவிடும் பணம் உங்களுக்கு புண்ணியமாக திரும்பி வந்து உங்கள் செல்வத்தை பெருக்கும். ஆடம்பரமான பொருட்களுக்காக செலவு செய்வதை விட தரமான மற்றும் அவசியமான பொருட்களுக்கு மட்டுமே நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீர்கள். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது அவர்கள் அதை திருப்பித் தருவார்களா என்பதை சரியாக ஆராய்ந்து கொடுப்பது உங்கள் பொருளாதாரத்திற்கு மிகவும் நல்லது. உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக நீங்கள் போட்டு வைக்கும் திட்டங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக செயல்படும் என்பதால் நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை. சிக்கனம் என்பது உங்கள் அகராதியில் இருந்தாலும் தேவைப்படும் இடங்களுக்கு தாராளமாக செலவு செய்யும் ஒரு பெரிய மனசு உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் பொதுவாக திடகாத்திரமாக இருப்பீர்கள் என்றாலும் சில விஷயங்களில் மிகுந்த அக்கறை காட்டுவது அவசியம். கடக லக்னம் நீர் ராசி என்பதால் சளி, இருவல் போன்ற சுவாச பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது. அதேபோல் தனுசு ராசி நெருப்பு ராசி என்பதால் உடலில் அதிகப்படியான உஷ்ணம் காரணமாக தோல் பாதிப்புகள் அல்லது வயிற்று உபாதைகள் வரலாம். அதிகப்படியான வேலைப்பளு மற்றும் சிந்தனை காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வு எடுப்பது மிகவும் முக்கியம். தினமும் காலையில் யோகா அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும். உணவில் அதிகப்படியான குளிர்ச்சியான பொருட்களை தவிர்த்து மிதமான சூடுள்ள உணவுகளை உண்பது உங்கள் செரிமான மண்டலத்திற்கு மிகவும் நன்மையை தரும். அவ்வப்போது ஏற்படும் கால் வலி மற்றும் இடுப்பு வலி போன்றவற்றை அலட்சியம் செய்யாமல் முறையான மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லும்போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்கள் பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியம்.
அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உங்களை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணிக் காப்பதில் நீங்கள் காட்டும் சிறு கவனம் கூட உங்களை நீண்ட ஆயுளுடனும் வலிமையுடனும் வாழ வைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த பாசமும் அதே சமயம் சிறந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு கண்டிப்பான பெற்றோராகவும் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நீங்கள் முன்னின்று செய்து கொடுப்பீர்கள். அவர்களின் வளர்ச்சியை பார்த்து நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள் மற்றும் அவர்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைய நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் ஒரு நண்பரைப் போல பழகுவதால் அவர்கள் எதையும் உங்களிடம் மறைக்காமல் பகிர்ந்து கொள்வார்கள். தனுசு ராசியின் குருவின் அருளால் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் தெய்வ பக்தி உடையவர்களாகவும் வளர்வார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு உதவியாக இருப்பதோடு உங்கள் குடும்ப பெயரை உலகறியச் செய்வார்கள். சில நேரங்களில் அவர்கள் செய்யும் சிறு தவறுகளை மன்னித்து அவர்களுக்கு நல்வழி காட்டுவதில் நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வீர்கள். பிள்ளைகளின் திருமண காரியங்களை மிகவும் விமர்சையாக நடத்தி முடித்து அவர்களின் வாழ்வில் நீங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியை காண்பீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை மிகவும் கண்ணியமாக தாங்குவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக நீங்கள் எப்போதும் கருதுவீர்கள். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வமும் தாகமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மற்றும் அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவோ அல்லது இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை நோக்கியதாகவோ இருக்க வாய்ப்பு அதிகம். கடக லக்னம் என்பதால் நீர்நிலைகள், ஆறுகள் மற்றும் கடற்கரை ஓரங்களுக்கு சென்று வருவது உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த பெரிதும் உதவும். புதிய மனிதர்களை சந்திப்பதும் வெவ்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் உங்கள் அறிவை மேலும் விசாலமாக்கும் என்பதால் பயணங்களை ஒரு பாடமாகவே கருதுவீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் அல்லது புனித பயணம் மேற்கொள்ளும் யோகம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும் என்பதால் அதற்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள். பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனையை உண்டாக்க வாய்ப்பு உண்டு. வாகனங்களை ஓட்டும்போது மட்டும் வேகத்தை குறைத்து நிதானமாகச் செல்வது உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பை தரும். நண்பர்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் சுற்றுலாக்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளாக என்றும் பசுமையாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் புத்துணர்வையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. முடிவாக பார்க்கும்போது கடக லக்னம் மற்றும் தனுசு ராசியின் சேர்க்கை உங்களை ஒரு மிகச்சிறந்த குணவான் மற்றும் அறிவாளியாக மாற்றியுள்ளது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்கள் அனைத்தும் உங்களை மேலும் வலிமையாக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் மனதின் மென்மையும் செயலில் உள்ள உறுதியும் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே இருக்கும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் ஒரு கவசமாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றும். மற்றவர்களின் சொற்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் மன அமைதியை குலைத்துக் கொள்ளாமல் உங்கள் பாதையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ பழகிக்கொள்வது உங்களுக்கு மன நிறைவை தரும். உங்களிடம் உள்ள இரக்க குணமும் நேர்மையும் உங்களை இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மனிதராக அடையாளப்படுத்தும். எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த வாழ்வை ஒரு வரமாக ஏற்று சிறப்பாக வாழுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.